ஹாய் ட்ரேடர்ஸ். ட்ரேடிங்கில் தொடர்ந்து லாஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட், அடுத்த ட்ரேடில் லாஸ் ஆகி உங்கள் கேபிட்டல் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா முக்கியமான பை அண்ட் செல் சிக்னல்ஸை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்தியன் மார்க்கெட், கிரிப்டோ, எம்சிஎக்ஸ், ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் நம்ம வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்லையும் இதை வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். இதோட பேக் டெஸ்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு 80% வந்துட்டு சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த இண்டிகேட்டர் நேம் வந்துட்டு பர்ஃபெக்ட் இண்டிகேட்டர். இது எப்படி ஒர்க் ஆகும், நம்ம எப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி டேட் வந்துட்டு 11 ஓப்பனிங் கேண்டிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரில் நமக்கு செல் சிக்னல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அப்போ செல் சிக்னல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு அப்போ பைக்கு வந்துட்டு எந்த ஒர்க்கும் கிடையாது. அப்போ நேராக வந்துட்டு நம்ம ஒரு புட் ஆப்ஷனை வந்துட்டு எடுத்துகிட்டு லோட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம வியூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்துட்டு 11 ஆகஸ்ட்டு எக்ஸ்பைரி டே. இது வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு 24,650 புட்டு. ஏன்னா நிஃப்டி வந்துட்டு 24,580 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா எக்ஸ்பைரி டேனால ப்ரீமியம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு இந்த மணி ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். 24,650 புட் ஆப்ஷன் வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இது அது எப்படி நிஃப்டி வந்துட்டு ஓப்பனிங் கேண்டிலோ வந்துட்டு செல் சைடு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ புட்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டில் வந்துட்டு 9:15 வந்துட்டு இங்கே ஒரு பை சிக்னல் நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுச்சு புட் ஆப்ஷனில். ஓகே, நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த பை சிக்னல் முடிஞ்ச அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடியுது இல்லைங்களா, அடுத்த கேண்டில் ஓப்பனிங் அந்த பிரேக் ஆகும்போது அக்ரஸிவ் பையர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் ஆனோன்னே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். இந்த கேண்டிலோடைய ஹை பார்த்தீங்கன்னா 158 ருபீஸ். ஓகேங்களா? இந்த நம்ம இங்கே அதாவது 158 ருபீஸு நான் வந்துட்டு உங்களுக்கு அங்கே ஒரு லைன் நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகே, 158 ருபீஸ்க்கு நான் வந்துட்டு இங்கே ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இந்த லைனை ஹரிசாண்டல் லைனை பிரேக் ஆகணும்னா நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 158 ருபீஸில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்குது. நம்மளோட ரூல்ஸ் என்னென்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளாக் லைன் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு இல்லையா, இங்கே ஏதாவது இங்கே ஒரு ரிப்பன் போயிட்டுருக்கு, அதுக்கு கீழே நமக்கு ஒரு பிளாக் லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த லைன் தான் வந்துட்டு நம்மளோட இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறப்ப தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 25 ருபீஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்மளோட இந்த லைன் இருக்குது இல்லையா, பிளாக் லைனு, அதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ அந்த 25 ருபீஸ் வருது ஸ்டாப் லாஸு. அப்போ நமக்கு 50 ருபீஸ் டார்கெட் வரணும். அப்போ 158 நமக்கு என்ட்ரி ப்ரைஸ்னால் நமக்கு வந்துட்டு 50 ருபீஸ்னால் 208 ருபீஸ் வந்துட்டு டார்கெட் வரணும். ஓகேங்களா? ஓகே, 208 வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே 208 ருபீஸ் வந்துட்டு 12 o'clock வந்துட்டு அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ்க்கு கீழே மோஸ்ட்லி எங்கேயுமே வந்துட்டு ட்ராக் ஆகவே இல்லை. கண்டினியூஸாக வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு மார்க்கெட்டு வீக்காக இருக்கிறதுனால கண்டினியூஸாக மேலேயே போயிட்டுருக்கு. நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட்டுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த இண்டிகேட்டர் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங்.